இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு உலகம் ஏதோ கிறிஸ்தவர்களுக்குரிய கடவுள் என்று ஒதுக்கி வைத்திருக்கிறது. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த கட்டுப்பாடுகளும் தேவன் பிறப்பிக்கவில்லை. இங்கே நாம் பார்த்த வேத பகுதியிலே பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவரிடத்திலே அநேகர் கடந்து வந்தார்கள். யூதேயா தேசத்தின் திசைகள் எல்லா திசைகளிலிருந்தும் கடந்து வந்திருக்கிறார்கள். எருசலேம் நகரத்திலிருந்தும் அங்கே கடந்து வந்திருக்கிறார்கள். தீரு சீதோன் என்கிற பட்டணங்களில் இருக்கிற சுற்று வட்டாரத்தில் இருந்து எல்லாம் ஜனங்கள் அவரிடத்தில் வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அவருக்கு எந்த அடையாளமும் எந்த ஸ்தோத்திரம் கட்டுக்கோப்பான கட்டமைப்புகளும் தேவன் நிர்ணயிக்கவில்லை. மனிதனாய் பிறந்து மனிதனாய் இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் இயேசு கிறிஸ்து சுதந்திரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுகிறதும் பெற்றுக்கொள்ளாததும் அனுபவிக்கிறதும் அனுபவிக்காததும் அவருடைய தனிப்பட்ட உரிமைகள் சார்ந்த விஷயமாயிருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்திலே நீங்களும் நானும் கடந்து வந்து நிற்கிறோம் என்று சொன்னால் அந்த அன்பிற்கு நம்மை அர்ப்பணித்து அந்த அன்பு போதும் என்று சொல்லி அந்த அன்பின் மகத்துவத்தை உணர்ந்திருக்கிறபடினாலே நாம் இந்த இடத்தில் கூடியிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய எண்ணம் என்ன அப்படின்னா, எல்லா மனிதனும் விடுதலையோடு இருக்க வேண்டும், எல்லா மனிதனும் சமாதானமாய் இருக்க வேண்டும், எல்லா மனிதனும் சுகத்தோடு இருக்க வேண்டும், எல்லா மனிதனும் சம்பூர்ணமாய் இருக்க வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார். ஆனால் இந்த உலகமோ மனிதர்களை ஸ்தோத்திர வேடிக்கை பொருளாக மாற்றி நன்மைகளை இழந்து ஆசீர்வாதங்களை இழந்து சமாதானத்தை இழந்து அவர்கள் வாழ்விலே பெற்றுக்கொள்ள வேண்டிய சகலத்தையும் பிடுங்கி வைத்துக் கொண்டு இந்த உலகம் அவர்களை வாதிட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படி வாதிட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனும் இந்த கிறிஸ்துவினிடத்தில் வந்து தஞ்சம் புகுவான் என்று சொன்னால் அவன் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அவன் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த புறக்கணிப்பிலே கிடந்தாலும் சரி, அவன் வாழ்க்கை நிச்சயமாகவே துளிர்க்கும். அல்லேலூயா. காரணம், அவன் சார்ந்து கொள்ளுகின்ற இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா மனிதர்களும் வந்தார்கள், இந்த உலகத்தை விட்டு மாற்றப்பட்டார்கள். அவர்கள் போன இடம் அடையாளமாய் ஸ்தோத்திரம் கல்லறைகளிலே எழுதப்பட்டிருக்கிறது, இன்னார் ஒருவர் இருந்தார் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அப்படி அல்ல. இந்த இயேசு கிறிஸ்து நன்மையான ஆசீர்வாதமான மனிதர்களுடைய எண்ணங்களுக்கு எட்ட முடியாத அளவிற்கு அற்புதங்களை செய்யத்தக்க ஜீவனை அவருக்குள்ளே கொண்டவராக இந்த உலகத்திற்கு